அவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. ஆமென். 2024ஆம் ஆண்டை நம்மோடு துவங்கின அநேகர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், இந்த 2024ஆம் ஆண்டின் இறுதியை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே குறைவுகளோடு அல்ல, மன நிறைவோடு அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஒருவேளை நம்முடைய தேவைகளை, ஆமென், நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய ஜீவனை பாதுகாக்க விரும்பினார்கள். தங்களுடைய பணத்தினாலே, தங்களுடைய செல்வத்தினாலே தங்களுடைய ஜீவனையும் தங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவனையும் காப்பாற்ற முடியவில்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எவராலும் கொடுக்க முடியாத ஜீவனை ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எனவே குறைவுகள் இல்லை, மன நிறைவோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எல்லாரும் சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஓ, நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை ஒவ்வொரு நன்மையாய் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்த போது உம்முடைய கரம் என்னை தாங்கினதே, என்னை தூக்கினதே, என்னை தப்புவித்ததே. ஹல்லேலூயா நீ சொல்வே. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் ஜீவனை பாதுகாத்தவரே. ஹல்லேலூயா. பொல்லாங்கன் கொண்டு வந்ததான வியாதியின் படுக்கையில் இருந்து எனக்கு சுகத்தை தந்தவரே. இயேசு ராஜா, நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க ஒருபோதும் விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம், நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதை. அப்பா எல்லாரும் மன நிறைவோடு சொல்லுங்க. ஓ திருப்தியாக நம்மை வாழ செய்த தேவன், ஒரு குறைவும் இல்லாமல் வழி நடத்தி வந்த தேவன், ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல். சத்தத்தை உயர்த்தி வாயிலை திறந்து சொல்லுங்க. அப்பா நான் சாகாமல் பிழைத்திருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை எடுத்து உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஓ எத்தனை எனக்கு செய்தீர், முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானே ஆமென், அவர் சாத்தானை ஜெயித்தார். ஆமென். நீங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அவன் தோற்று போனான், அவன் தோற்று போனான். உங்களிடத்தில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஓ எனக்காக என்னுடைய பாவங்கள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா.
சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை 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 ஆயிரம் நன்மைகள் ஆண்டவரே. நன்றி சொல்வேன். நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க நன்றி ராஜா. இந்த ஆண்டிலே என்னை குறைவில்லாமல் என் ஜீவனை பாதுகாத்தீர், என்னை போஷித்தீர், என் குடும்பத்தை என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே. நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆராதிப்போம், அவரை துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்வோம், அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அவரை ஆராதிக்கும் ஆராதனை மாத்திரம் நிறைந்து இருக்கட்டும். அவரை நோக்கி பார்ப்போம். உத்தம இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை எல்லாரும் நோக்கி பாருங்க. எல்லாரும் நோக்கி பாருங்க. ஆமென். நம்முடைய தகப்பன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடா ரபா லபா ஜல தரா கபா ரபா லபா உடா பரா ஜல தரா கபா ரபா லபா ரபா லபா ரபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம், விவரிக்க வார்த்தையே இல்லையப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய மேலான கிருபை, உம்முடைய இரக்கம், அளவில்லாத இரக்கம், உம்முடைய தயவு, திரளான தயவு எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே வந்த பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. எந்த பாவியையும் அவர் துரத்தி விடுவதில்லை. எந்த மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. இது கிருபையின் காலம், அனுக்கிரகத்தின் காலம், இது இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. நாம் சாகாமல் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்மோடு கூட இந்த 2024 வருஷம் பிரவேசித்தவர்கள் நம்மை விட சிறு வயதினர் கூட இந்த உலகத்திலே இல்லாமற் போனார்கள். ஆமென். நம்மை விட பலசாலிகள், ஹல்லேலூயா, நம்மை விட அறிவாளிகள் இந்த உலகத்தில நம்மோடு கூட 2024 வருஷத்தில அடியெடுத்து வைத்தார்கள். ஆனா இன்றைக்கு உயிரோடு இல்லை, ஜீவனோடு இல்லை. நம்ம உலக காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல திருப்தி இல்லாம இருக்கிறோம்.
ஆமென். உலக ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய இருதயம், நம்முடைய முகநாடி வேறுபட்டு இருக்கிறது. எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் செல்வந்தர்களினாலே தங்கள் பிள்ளைகளுடைய ஜீவனை மீட்க முடியவில்லை. ஒரு நோயிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் இலவசமாய் அவர் உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறாரே. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? எதை கொடுக்க முடியும்? எல்லாவற்றிலும் மேலானது நம்முடைய ஜீவன். அதை அவர் இலவசமாய் ஈவாய் கொடுத்திருக்கிறார். நல்ல ஈவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எனவே நம்மிலே காணப்படுகிறதான முறுமுறுப்புகள், குறைவுள்ள எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல மன நிறைவோடு அவருக்கு சொல்லுவோம், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க,